தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார். இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது. அதேபோல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளைத்தான் காண்கிறது. மாண்புமிகு ஆளுநர் வருகிறார், உரையாற்ற வருகிறார், ஆனால் உரையாற்றாமலே போய்விடுகிறார். அதனால தான் ஆளுநரின் செயல்பாடுகளை நான் சிறுபிள்ளைத்தனமானது என்று சொன்னேன். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 176 வரையறுத்துள்ள அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும். அரசால தயாரித்து வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு. ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார். 2021ஆம் ஆண்டு இப்போது இருக்கும் ஆளுநர் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 2022ஆம் ஆண்டு இதே ஆளுநர் தன்னுடைய முதல் உரையை முழுமையாக வாசித்தார், எதையும் மாற்றல. ஆனால் இந்த 3 ஆண்டு காலமாக என்னென்ன அபத்தமான காரணங்களை எல்லாம் சொல்லி படிக்கிறத தவிர்த்தார்னு அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பேரவை தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதும், அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பண் ஒலிக்கிறது தான் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறன்னா சாதாரணமானவர் இருக்கலாம். ஆனால் இந்த சட்டமன்றம் 100 ஆண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றம். கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல், மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல், தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வகிக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது, இனியும் காணக்கூடாது. அவர் அரசியல் ரீதியா எங்களை புறக்கணிக்கிறத நாங்கள் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா திராவிட இயக்கம் என்பதை புறக்கணிப்புகள், அவமானங்கள், ஒடுக்குதல்கள் ஆகியவற்றுக்கு எதிரான உதயமானதுதான். இந்த இயக்கத்துக்கு மேல் கடைபிடிக்கப்பட்ட தீண்டாமைகளையும் மீறித்தான் 100 ஆண்டு கண்டிருக்கிறோம். ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி 6வது முறை ஆட்சியை கைப்பற்றின வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. நிச்சயமா சொல்றேன், 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றங்காணும் அரசா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அமையப் போகுது. அதன் அடித்தளமான இந்த 6வது ஆட்சி அமைந்த போது இது விடியல் ஆட்சியாக அமையும்னு சொன்னோம். மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருட்டில் கிடக்கும் எதிர்க்கட்சிகள் விடியல் எங்கன்னு கேட்குறாங்க. விடியல் தரப்புறதா சொன்னது மக்களுக்கு தானே தவிர மக்களுக்கு எதிரானவங்களுக்கு அல்ல. விடியலை பார்த்தா அவங்களுக்கு கண் கூசத்தான் செய்யும். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, விடியலின் அடையாளமா எது தெரியுமா? நான் போற இடமெல்லாம் கூடுகிற மக்களோட முகங்களை தெரிகிற மகிழ்ச்சி தான் விடியலின் அடையாளம். மாதந்தோறும் 1,14,00,000 சகோதரிகள் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே, அப்போ அவங்க முகங்களை பாருங்க, அதுல தெரியும் அந்த மகிழ்ச்சி தான் விடியல் ஆட்சி. தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு எந்நேரம் தமிழ் சகோதரிகள் மனமகிழ சொல்றாங்களே, அதுதான் விடியலின் ஆட்சி. ஆட்சி பொறுப்பேற்றதும் கோட்டைக்கு சென்று நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு. மாதந்தோறும் 600 முதல் 1200 ரூபாய் வரை அவங்களுக்கு மிச்சமாகுது. அதை சேமிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. சமூகத்தில் மகளிரின் பங்களிப்பை இது அதிகரிச்சிருக்கு. அந்த பஸ்ஸுக்கு
ஸ்டாலின் பஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. இதுதான் விடியல் ஆட்சி. அடுத்து என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம். எத்தனையோ தொழில்களை தொடங்குறீங்க. அதில் பணியாற்ற திறமசாலிகளா தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்கி தாங்கன்னு சொன்னதை வச்சுதான் இந்த திட்டத்தை உருவாக்கினேன். இந்த திட்டத்தில் இது வரைக்கும் 22,56,000 மாணவர்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கு. பயிற்சி பெற்ற பல லட்சம் மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு துறையில இந்த திட்டம் முதல்வனா ஆக்கி வருது. இதுதான் விடியல் ஆட்சி. அரசு பள்ளியில படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் திட்டம். மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூலமா மாணவிகள் கல்லூரிக்கு வர்றது 30 விழுக்காடு அதிகமாக இருக்கு. இதே போல தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். மாதந்தோறும் 2,72,000 மாணவ மாணவியர் வாழ்க்கையில விடியலை ஏற்படுத்தி இருக்கிறோம். அரசு பள்ளியில படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படித்தவங்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார். என் குடும்ப வறுமை காரணமா கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு. பணம் இல்லை, அதனால வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க. புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார். ஆனால் தினமும் பஸ்ஸில் போகணுமே என்று அவர் சொன்னார். அதுக்குத்தான் விடியல் பயன் இருக்கேன்னு நான் சொன்னேன். ஆக 2 திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன். அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி. அதனால தான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்னை அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணவு தான் முக்கியம். ஊட்டச்சத்தை உறுதி செய்யன்னு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கோம். போதிய சத்து இல்லாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மூலமா தீவிர ஊட்டச்சத்து உணவு வகைகள் வழங்கப்பட்டுச்சு. அதுல தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களா கண்டறியப்பட்டு குழந்தைகளை 77.3 விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 6 மாசத்துக்குட்பட்ட 76,705 பச்சிளம் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவங்களோட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் அவங்க வீட்டுக்கே சென்று வழங்கப்பட்டுச்சு. இதனால்தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கிறாங்க. அதில் பயனடைந்த தாய் சொன்னார், என் குழந்தை பிறக்கும் போது மிக மிக குறைவான எடையோடு தான் பிறந்துச்சு. என்ன செய்ய போகிறோம்னு நினச்சேன். அதை வளர்க்குற அளவுக்கு எங்கிட்ட பண வசதி இல்லை. முதலமைச்சரின் ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தால் நிறைய பொருட்கள் கிடைச்சிது. அது மூலமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இப்போ என் குழந்தை வளர்ந்துருக்குன்னு சொன்னார். அந்த தாயின் கனிவான வார்த்தைகளில் விடியல் தெரியுது. பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். தினந்தோறும் காலையில் 17,53,000 மாணவ மாணவியர் வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க. அந்த திட்டத்தை தொடங்கும் போது காலை உணவு சாப்பிட்ட பிள்ளைங்க முகங்களில் வெளிப்பட்ட மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த திட்டத்தை பற்றி மதுரை மாணவி ஹரிணி சொல்லியிருந்த அந்த காட்சியை நான் வீடியோவில் பார்த்தேன். நான் தினமும் காலையில் சாப்பிட மாட்டேன். ஆட்டோ வந்ததும் ஓடி வந்து ஏறிடுவேன். சாப்பிடாம வந்ததால் ஸ்கூலுக்கு வந்ததும் தண்ணி குடிச்சிடுவேன். ஆனால் இப்போ கிச்சடி பொங்கல் கொடுக்கறதுனால தெம்பா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டப்போ நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்காக மிக மிகவும் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவைதான் விடியல் சாட்சியங்கள். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்ல தொடங்கினா எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் அதிகமான வேதனை அடைவாங்க என்பதால்
கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் நேரடியாக பலனடையும் வகையிலான திட்டங்களை தீட்டும் ஆட்சி தான் உதயசூரியன் ஆட்சி. இந்த ஆட்சி உருவானப்போ இதை திராவிட மாடல் ஆட்சின்னு நான் சொன்னேன். திராவிட மாடல்னு சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது. அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க. திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை, சமநீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இரத்த பேதம் இல்லை, பால் பேதம் இல்லை, விளிம்பு நிலை மக்கள் நலன், தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு, மதச்சார்பின்மை, தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், கூட்டாட்சி கருத்தியல், அதிக அதிகாரம் கொண்ட மாநிலங்கள், தமிழுக்கு உரிய இடம், அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை, சமூக குறியீடுகளும் அனைத்திலும் முன்முதன்மை, இவைதான் திராவிட மாடல் அரசுடைய உள்ளடக்கம். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மக்கள் வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சின்னு அனைத்தையும் உள்ளடக்கின முழுமையான வளர்ச்சியை சொல்றோம். இதைத்தான் எல்லோருக்கும் எல்லாரும் சொல்றோம். திராவிட கருத்தியல் கொள்கையால தான் தமிழ்நாடு இன்று வளர்ந்த மாநிலமாக இருக்கு. தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.4 விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டின் பங்கு கடந்த 4 ஆண்டுகளில் 9.21 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. பொருளாதார குறியீடுகள் அனைத்திலும் தமிழ்நாடு வளர்ச்சியை எட்டியிருக்கு. வறுமை குறியீடுகளில் இந்தியாவின் சராசரி விழுக்காடு என்பது 14.96 இருக்கும்போது தமிழ்நாட்டின் சராசரி 2.2 விழுக்காடாக இருக்கு. பட்டினிச்சாவு இல்லாத மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. இந்திய நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் 41 விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே தொழில் நிறுவனங்கள் பெருகினதில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. டெல்லியில் இருக்க தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செஞ்சதுக்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வழங்கி பாராட்டியிருக்கு. இந்தியா முழுமைக்கான பணவீக்கம் அதிகமாகியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பணவீக்கம் குறைஞ்சிருக்கு. இதுதான் திராவிட மாடலின் சாதனை. தொழில்கள் வளருது, புதிய தொழில்கள் நிறுவனங்கள் உருவாகுது. இதனால தொழிலாளருக்கு என்ன பயன்னு சிலர் கேட்கலாம். புதிய தொழில் நிறுவனங்கள் வருதுன்னா ஏதோ தனியார் முதலாளிகள் மட்டும் வளமடைகிறான்னு பொருள் இல்லை. அந்த நிறுவனங்கள் மூலமா மாநிலமும் வளருது, கிடைக்கும் வேலை வாய்ப்புகளின் மூலமா லட்சக்கணக்கான குடும்பங்களும் வளருது, வாழுது. இதை மனதில் கொள்ளணும். தமிழ்நாட்டில் 39,666 தொழிற்சாலைகள் இருக்கு. குஜராத்தில் 31,031 தொழிற்சாலைகளும், மகாராஷ்டிராவில் 26,446 தொழிற்சாலைகளும் இருக்கு. மனித வளத்தை வளர்க்கிறதுல மகாராஷ்டிரா குஜராத்தை விட தமிழ்நாடு சாதனை படைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 39,699 சிறு குறு தொழில்கள் இருக்கு. இதுவும் 4,81,807 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. கோவிட் காலத்தில் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை சீர்படுத்தி இருக்கிறோம். இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி 8,42,720 மனித உழைப்பு நாட்களுடன் தொழிலாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. அடுத்து, போராட்டம் நடத்துகிற உரிமை இல்லைன்னு சில தவறான வாதங்களை வைக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, அளவுக்கு மீறிய ஜனநாயகவாதியாக இருக்கீங்கன்னு என்னை சிலர் விமர்சிக்கிறாங்களே தவிர, நான் சர்வாதிகாரம் இருப்பதாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அது என்னுடைய இயல்பும் கூட. எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்தலான்னு சொல்றவன்னா, போராட்டம் தவறு இல்லை. போராட வேண்டிய இடத்துல போராடலாம், தவறு இல்லை. போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம், தவறு இல்லை. இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்தை அனுமதி கேட்டால் நாங்கள் கொடுத்துருக்குறோம்.
நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம்.